நடிகர் ராஜேஷ் அவர்களின் இந்த மரண செய்தி பெரும் ஒரு அதிர்ச்சியை தான் தருது. ராஜேஷ் அவர்களை நடிகர்னு சொல்கிறதா, மிகப்பெரிய அறிவாளின்னு சொல்கிறதா, நல்ல மனிதர்னு சொல்கிறதா, எப்படி சொல்கிறேன்னு தெரியாது. ஆனால் அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நடிகராக பார்ப்போம். ஆனால் பேச ஆரம்பித்தாருன்னா அவர் நடிகருங்கிற இதே மறைஞ்சிரும். பெரிய ஒரு அறிவாளிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். உலகம் என்ன அவ்வளோ உண்டு அவர்கிட்ட. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நம்ம பேசுவோம். ஆனால் ராஜேஷ் சார்கிட்ட பேசுகிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு பலனுள்ளதாக இருக்கும். நமக்கு தெரியாத விஷயத்த, நம்ம அறியாத விஷயத்த நிறைய சொல்லுவார். நமக்கு சில விஷயங்கள் ஒரு சின்ன விஷயம் இருக்கும், அதை அவர் அதுக்கான அர்த்தத்தோடு சொல்லும்போது நம்மளுக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். என்னோடய படம் சிவகாசியில் நடிச்சிருக்காரு, தருமபுரி 2 படம் என் படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த ஷூட்டிங் கேப்பில் இவர்கிட்ட போய் பேசணும்னு எனக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். சில நேரத்தில் ஷூட்டிங் முடிஞ்சால் அவர்கிட்ட அவ்வளோ நேரம் பேசியிருக்கேன். நான் அவ்வளோ விஷயம் பேசுவார். சினிமாக்காரப்போ சினிமா தாண்டி பேசுவாங்க. ஆனால் இவர் தான் சினிமா இல்லாமல் நிறைய விஷயம் பேசுவார். வெளி உலக விஷயம் நிறைய அவ்வளோ பேசுவார். எனக்கு என்ன பெரிய ஷாக்குனா, நிறைய விஷயங்கள் இந்த உணவு விஷயங்கள் நிறைய பேசுவார். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னென்ன உணவு சாப்பிடணும் அப்படின்னு நிறைய பேசுவார். அவர்கிட்ட மது பழக்கம் இல்லை, புகை பிடிக்கிற பழக்கம் இல்லை, எந்த கெட்ட பழக்கம் இல்லை. ஒரு நல்ல மனிதன் எப்படி வாழ்ந்ததுக்கு உதாரணமாக வாழ்ந்தவர் தான் ராஜேஷ் அவர்கள். இவ்வளவு ஆரோக்கியம் எல்லாம் பேசினார். அப்போ இது மீறி ஒன்று நடக்கும்போது அங்கே தான் விதியை நம்ம நம்ப வேண்டியது இருக்குது. ஆனால் என்னென்னா, அந்த மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணலாம் இந்த வயசு வரைக்கும் இருந்தாருங்கிறதும் சொல்லலாம், அதுவும் சொல்லலாம். அதை விட பேரதிர்ச்சியான விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் இறப்பு ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவங்க பிள்ளைகளோ மற்றவங்களோ அவங்க தான் அவங்கள எங்கே புதைக்கணும், எங்கே எரிக்கணும், எப்படி அடங்கப்படணும், இறப்புக்கு அப்புறம் தான் மற்றவங்க பதட்டப்படுவாங்க. இவர் அது யாருக்கும் அந்த இது கொடுக்கவே இல்லை. இவருக்கான சமாதியை நான் எங்கே அடக்கம் பண்ணணும், என்னுடைய உடல் எங்கே அடக்கம் பண்ணணும், அந்த சமாதியை அவரையே ரெடி பண்ணி வச்சிட்டார். இது சிவாசி டயத்தில் இதை என்கிட்ட சொன்னார். எனக்கு அது பெரிய அதிர்ச்சி. என்னடா ஒரு மனுஷன் வாழும்போதே நம்ம இறந்ததுக்கப்புறமும் யாருக்கும் சிரமம் கொடுக்கக்கூடாதுன்ட்டு தனக்கே தனக்குத்தானே ஒரு சமாதியை கட்டி வச்சுட்டாருன்னா அது எந்த அளவுக்கு தொலைவு வைக்கப்பார்கள். இதில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேச பேச பழக ஒரு அபூர்வ மனிதர். நான் ஒரு பத்திரிக்கைக்காக நிறைய பிரபலங்களை நான் பேட்டி எடுத்துகிட்டு வரேன் தொடர்ந்து. அப்போது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் சார்ட்ட நான் கேட்டிருந்தேன், சார் உங்களோட ஒரு பேட்டி எடுக்கணும் அப்படின்னு. அப்போது சொல்லித்தார், சார் நான் வெளிநாடு போக வேண்டியிருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன், போயிட்டு வந்த உடனே நானும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், நம்ம பேட்டி பண்ணிடலாம் அப்படின்னாரு. ஆனால் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி செய்தி கேட்டு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இருந்தாலும் அவர் நிறைய என் கூட பேசணும் எல்லாமே எனக்கு பேட்டி கொடுத்த மாதிரி தான். அவ்வளவு அர்த்தமுள்ள தான். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவர் பையனாக இருக்கட்டும், பொண்ணுக்கு ஆண்டவன் எல்லா விதமான தைரியத்தையும் கொடுக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.